டீசல் படம் எப்படின்றத பார்த்தலாம். எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல கான்செப்ட் தான் சொல்ல வந்திருக்காங்க. பட் ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் போகுது. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா சுவாரஸ்யமாகவோ, ரேசியாவோ, ஃபாஸ்ட்டாவோ, ஃபயராகவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் சட்டிலாக அப்படியே படம் போகுதுங்க. பட் வாட்சபிள் தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக போர் அடிக்கலை. அது ஒரு பெரிய விஷயம். பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. டீசல் படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லைங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆயுஷ் கல்யாண் ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணுவார். அந்த மாதிரி டவுட்டே இல்லை. See you guys. பார்ப்போம்.